ஆஹா, என்ன லட்சணம்! கல்யாணம் ஆயிருச்சோ? ஐயோ, இந்த முத்தன தலை எங்க எதுக்கு வந்திருக்கான்? ராசாத்தியும் வசந்தியும் ஒன்னா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இவரு கோவிலுக்கு வந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது காப்பாத்தணுமே. எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. தனியா பேசுறேன்னு இதுங்க ரெண்டும் போச்சு, எங்க போனாங்கன்னு தெரியலையே. அம்மா அம்மா, என்னையா சாமி கும்பிட்டு இருக்க தெரியல? அம்மா நோமானுட்டு. அது இல்லம்மா, ஒல்லியா ஒரு பொண்ணும் சிகப்பா ஒரு பையனும் வந்ததை பாத்தீங்களாமா? யோ, இதான் எனக்கு வேலையா? போயா. ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்களே. அமைதியா இருக்கத்தானே கோவிலுக்கு வருவாங்க. கோவிலுக்கு வந்து இவ்வளவு கோவமா இருக்காங்க. இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாம் நம்ம மேல கோவமா இருக்காங்க. ஒருவேளை சந்திராஷ்டமா இருக்குமோ? எப்படியாவது அவங்கள தப்பிக்க வைக்கணும். அச்சச்சோ, அண்ணாச்சி வராரே. ஐயோ, இந்த பக்கம் இவங்க வேற வராங்களே, இப்ப என்ன பண்றது? அண்ணே, எதுக்கு நீ இழுத்தீங்க? டேய், உங்க அப்பா உள்ள வந்துட்டு இருக்காண்டா. உன்னை நான் இப்ப இப்படி இழுக்கலனா உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தான்னு வச்சுக்க, கொன்னு போட்டுருப்பான்டா. ஓ, அண்ணாச்சி வராரா? இதுக்குதான் காளி அண்ணா வசந்த் இழுத்தாரா? என்ன வே ராசாத்தி, கோயிலுக்கெல்லாம் வந்திருக்க? என்ன சாமி கிட்ட எங்க அண்ணனை சவால்ல தோக்க விட்டுறாத, என்ன எப்படியாவது வசந்த் கூட சேர்த்து வைன்னு வேண்டிக்கு வந்தியா? இல்ல, எங்க அண்ணன் கிட்ட நீங்க சவால்ல தோத்து அவமானத்துல நீங்க எதுவும் பண்ணிக்க கூடாதுல்ல, அதான் உங்களுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்க வந்த. பாருடா, நல்ல அண்ணனுக்கு ஏத்த தங்கச்சி தான். அந்த துணிச்சலு பாப்போம். டேய் வசந்த், நீ உடனே வீட்டுக்கு போயிடு, இல்ல உங்க அப்பா உன்னை பாத்துற போறான். அப்போ நீங்க? டேய், உங்க அப்பா என்ன லேடி கேட்டப்ல தான் பாத்துருக்கான். இப்ப பார்த்தா அடையாளம் தெரியாது. நீ முன்னாடி போ, நான் தங்கச்சி கூட்டிட்டு பின்னாடி வரேன். நீ போ. சரிண்ணே. போ வசந்த். ஐயோ, இப்ப தங்கச்சி வேற தேடணுமே. இப்ப இவ எங்க போனானே தெரியலையே. வாங்க வாங்க அண்ணாச்சி. வணக்கம் வணக்கம். கோவில் தர்மத்தாட்ட எது பேசிட்டதுல என்ன விசேஷம்? அதுவா, என் பையனுக்கு நாளைக்கு இந்த கோயில் மண்டபத்துல கல்யாணம் வச்சிருக்கேன். அதுவும் நான் பார்த்த பொண்ணோட. நான் பார்த்த பொண்ணா? என்ன அண்ணாச்சி சொல்றேன்? மாப்பிள்ளைக்கு பொண்ணு தாய் தகப்பன் தானே பாப்பா, நீங்க என்ன அப்படி சொல்றேன்? அது உங்களுக்கு புரியாது, புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க. அவசியம் வந்துடுறேன். பிரசாதம் தாங்கோ. சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தியர்த்தம். அம்மா, அங்க என்ன பாக்குறேன்? ஆர்த்தி எடுத்துங்கம்மா. ஓம் தேவி நமஹ, ஓம்
ஐயோ என்ன பண்றது? இந்த ராசாத்தி தங்கச்சி எங்க போனான்னு வேற தெரியலையே. பேசலான்னு வந்து ஆளை காணுமே. ஆ? 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 ஐயோ பாக்குறானே, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எஸ்கேப் ஆயிடணும், ஏதாவது பண்ணு. கந்தா, உன் கருணையே கருணையப்பா. டேய் நில்றா. ஆஹா, என்ன அந்த ஆளு கூப்பிடுறான்? நாம கரினான்றது மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். எட்ரா மீசைய. டேய் அவனை போய் கூட்டு வா. ஏலே இங்க வாளே. ஏலே அண்ணாச்சி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, நீ மதிக்காம இங்கே நின்றுகிட்டு இருக்க. எந்தானாச்சு? மளிகை கடானாச்சியா? ஐயோ குறுகுறுன்னு பாக்குறானே, எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணுமே. டேய் இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பாத்துருக்கோமா? வாய்ப்பே இல்லையானாச்சு. நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். இல்லையே. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது, அதுவும் பக்கத்துல பார்த்த மாதிரி தோணுது. ஆனா எனக்கு அப்படி தோணல. டேய் நக்கலா? என்னாச்சு? இவனை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா அண்ணாச்சி, எனக்கு இவனை பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. டேய் இவங்க எல்லாருமே சொல்றாங்க உன் மேல சந்தேகமா இருக்குன்னு. நான் உன்னை பாத்திருக்கேன். அதுவா? சுளுக்கெடுக்கும் சுடுகை சுந்தர்ராமன்ற படம் பாத்தீங்களா? அதுல நான் தான் செகண்ட் ஹீரோ. டேய் நீ செகண்ட் ஹீரோவா? அந்த சுளுக்கெடுக்கும் சுடுகை சுந்தர்ராமன் படம் பார்த்தனே, நீ அதுல இல்லையே. அதுவா? அந்த படத்துல நான் ஒரே ஒரு செகண்ட் தான் வருவேன், அதனாலதான் செகண்ட் ஹீரோ. டேய் இவனை கொண்டு போய் நம்ம குடோன்ல வச்சு 4 கும்முங்கடா, அப்பதான் உண்மை வரும். அண்ணாச்சி பாக்க பெரிய மனுஷனா இருக்கீங்க, என் உடம்பெல்லாம் தாகாது. நான் வரட்டுமா? வரானாச்சி வரேன். சஞ்சீவ், அண்ணாச்சி சொன்ன மாதிரி நாளைக்கு கோயில் மண்டபத்துல வசந்துக்கும் அண்ணாச்சி ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. நாளைக்கு வசந்த ராசாத்தி கழுத்துல எப்படி தாலி கட்ட வைக்க போற? உன்னோட பிளான் தான் என்ன சஞ்சீவ்? சொல்றேன் கேளு. இதுதான் வசந்த ராசாத்தியோட கல்யாணத்தை நடத்தி முடிக்க நான் போட்டிருக்க ஒரே பிளான். நல்ல பிளான் சஞ்சீவ், நீ சொன்னபடியே பண்ணிடலாம். நம்ம திட்டம் நான் சொன்னபடி ஜெயிக்கணும்னா அதுக்கு ராசாத்தி முதல்ல அண்ணாச்சி வீட்டுக்குள்ள இன்னைக்கே போகணும். நான் எப்படி நான் அண்ணாச்சி வீட்டுக்குள்ள போக முடியும்? நீ ராசாத்தியா அண்ணாச்சி வீட்டுக்குள்ள போக முடியாது, ஆனா நீ ரோஹிதா அண்ணாச்சி வீட்டுக்குள்ள போக முடியும். ரோஹிதா? ரோஹிதா? என்னென்ன சொல்ற? ஆமா ராசாத்தி, காளி அண்ணன் கரீனாவா அண்ணாச்சி வீட்டுக்குள்ள இருக்காருல்ல. நீ கரீனா தம்பி ரோஹிதா உன் தோற்றத்தை பையன் மாதிரி மாட்டிக்கிட்டு அண்ணாச்சி வீட்டுக்குள்ள போக போற. அண்ணாச்சி வீட்டுக்குள்ள இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ தங்கிட்டு நாளைக்கு காலையில அண்ணாச்சி குடும்பம் கல்யாணத்துக்காக கோயிலுக்கு வரும்போது நீயும் காளி அண்ணனும் அண்ணாச்சி கூடவே கோயிலுக்கு வந்துருங்க. இது ஏன் சொல்றேன்னா, அண்ணாச்சி நாளைக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் வசந்துக்கு உன்னை கட்டி கொடுக்க உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டு வருவேன்னு எதிர்பார்ப்பான். அதுக்காக
அவன் கோயிலை சுத்தி ஆளுங்களை பாதுகாப்புக்கு போட்டிருப்பான். அதனால நாளைக்கு நான் உன்னை கோயிலுக்கு கூட்டு போறது கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் இன்னைக்கே உன்னை பையன் வேஷத்துல அண்ணாச்சி வீட்டுக்கு போக சொல்றேன். அப்படி நீ பண்ணிட்டா நாளைக்கு நீ கோயிலுக்குள்ள சுலபமா வந்துடலாம். காலையில கோயிலுக்கு நானும் அபியும் நம்ம பிளான் படியா வந்துருவோம். ஆனா நான் சொன்னபடி எல்லாமே நடக்கும். சூப்பர் சஞ்சீவ். ராசாத்திய இன்னைக்கே அண்ணாச்சி வீட்டுக்கு அனுப்புறது நல்ல ஐடியா. திட்டம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் அண்ணாச்சி வீட்டுக்கு மாறு வேஷத்துல போக எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு. பயப்படாத ராசாத்தி. அதான் காளி அண்ணா அண்ணாச்சி வீட்டுல இருக்காருல்ல, அவர் உன்னை நல்லபடியா பாத்துப்பாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ராசாத்தி இங்க பாரு, என்ன நம்புற இல்லம்மா? என்னன்னு இப்படி சொல்லிட்ட? நான் உன்னை நம்பாம வேற யாரன்னா நம்ப போறேன்? அப்ப நீ தைரியமா அண்ணாச்சி வீட்டுக்குள்ள போ. உன்னையும் வசந்தையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. இது நீ அங்க வீட்டுக்கு போறதுக்கான ட்ரெஸ், விக்கு எல்லாமே இருக்கு. போய் மாத்திக்க போ. ஓ அண்ணா, ராசாத்தி, இந்த கெட்டப்ல நீ அப்படியே பையன் மாதிரியே இருக்க. உன்னை பார்த்தா அண்ணாச்சி கண்டிப்பா பையனை நம்பிடுவாரு. வா ராசாத்தி போலாம். நான் இப்போ உன்னை கூட்டிட்டு போய் காளி அண்ணங்கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன். காளி அண்ணனுக்கு நம்ம பிளான் தெரியுமா சஞ்சீவ்? தெரியும். ஆல்ரெடி நான் போன்ல எல்லாத்தையும் சொல்லியாச்சு. வாமா போலாம். வரா அபி. நீ வேணா பார் சிரிஜா, நாளைக்கு நான் சொன்ன மாதிரி வசந்த் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு சஞ்சீவ சவால்ல ஜெயிச்சு அந்த அபிய இந்த ஊரை விட்டு விரட்டி காட்டுறேன். நீங்க சொன்னதெல்லாம் நடக்காதான்னு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணாச்சி. என்னம்மா, நான் சொன்னது சரிதானே? ஆமா ஸ்ரீஜா. அண்ணாச்சி டார்லிங். என்ன கரீனா? நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? ரோஹித் சோப்ரா. ஹே ஹான்சம், ஏன்டா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? வா. கரீனா, யார் இவன்? என்னோட யங்கர் பிரதர். வணக்கம். பேரு ரோஹித், என் தம்பி.
ஆஸ்திரேலியால இருந்து இன்னைக்கு மார்னிங் தான் ஃப்ளைட்ல வந்தான். ஓ, யார் அது? புதுசா இருக்கு. ராசாத்தி. ஏய், இது ஓன் தம்பியா? ஓன் கலருக்கும் அவன் கலருக்கும் சம்பந்தமே இல்ல. அது மை மாம் ஆஸ்திரேலியா, மை டாட் ஆப்பிரிக்கா. தெற்கும் வடக்கும் கலந்த ஒரு கலவன்னா. அதனால தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட். எங்க வசந்த காணோம்? இவ எங்க பாக்குறா? ஐயோ, வந்தவனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களே. டேய் தம்பி, என்ன அண்ணாச்சி வீட சுத்தி பாக்குறியா? அண்ணாச்சி வீடு நல்லாதான்டா இருக்கும். சரி, எதுக்கு உன் தம்பி எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இவளும் என்ன மாதிரி இந்தியாவை சுத்தி பார்த்து நாட்டு கள்ளச்சாராயத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கா. புரியலையா? கல்ச்சர் கல்ச்சர். கலாச்சாரமா? சரி, அத கத்துக்கணும்னா கோவில் குளத்துக்கு தான் கூட்டிட்டு போனோம். எதுக்கு நீ அண்ணாச்சி வீட்டு கூட்டு வந்திருக்க? அண்ணாச்சி வீடே ஒரு கோவில் தானே. சரிதானே அண்ணாச்சி? ஏய், என்ன பேச்ச மாத்திட்டு இருக்க? அது இல்ல, நான் இங்க இருக்கேன். அதான் என் தம்பி என்ன தேடி இங்க வந்துட்டான். பார்த்ததெல்லாம் போதும், எப்ப கிளம்புவான்? அதுவா, என் தம்பி இது வரைக்கும் இந்தியன் மேரேஜ் பார்த்ததே இல்ல. அதனால வசந்த் மேரேஜ் முடிஞ்சதும் என் தம்பி ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவான். சரி கரீனா, அப்புறம்? ஏய், என்ன கரீனா கொரோனான்னு சும்மா உளறிட்டே இருக்க? இங்க பார், கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? சொல்லி பார்த்தாதான் அதோட வழி தெரியும். அண்ணாச்சி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. சிஸ்டர், கூல் கூல் கூல். ஓகே ஓகே. அண்ணாச்சி டார்லிங், என் தம்பி இங்க தங்கலாமா தங்க கூடாதா? இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? இது உன் வீடு. யாரா வேணாலும் கூட்டு வந்து எத்தனை நாள் வேணாலும் தங்க வை. தேங்க்ஸ் டார்லிங். ஏய் தம்பி, வாடா. கம் ஆன், வா. ஏன் ஸ்ரீஜா, கரீனா பேச்சு ஒரு மாதிரியா இல்ல? கேஷுவலா கேள்வி கேட்டதுக்கு இப்படி டென்ஷன் ஆவறா? அது மட்டும் இல்லாம எனக்கு இவளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. மா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இவளே அண்ணாச்சி வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள தம்பின்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கா. மா, எதுக்கும் இவளை நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஆமா ஆமா. அக்கா, இது யார் இந்த பையன்? அக்கா, இவன் பையன் இல்ல, பொண்ணு, உங்க மருமக.